அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதை நம்முடைய பரமபிதா தகப்பன் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் நமக்கு வேண்டியதெல்லாம் வேண்டும், தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் நம் தகப்பனை அறியாத நாள் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு இப்பேற்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனை அறிய அறிய, அந்த தகப்பனை புரிந்து கொண்டால், அந்த தகப்பனை அறியும் போது, அந்த தகப்பனத்தில் வரும்போது, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் என்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அறிவு உங்களுக்குள் வரும்போது, அந்த தகப்பன் நமக்கு வேண்டியதெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த தகப்பனத்தில் வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்களை நேசிக்க, உங்களை அரவணைக்க, உங்களை அன்பாய் ஏற்றுக்கொள்ள ஒரு தகப்பன், நல்ல தகப்பன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் தகப்பன், உங்கள் பரமபிதா. இயேசு சொல்லுகிறார், அவர் உங்களுடைய தகப்பன், நம்முடைய தகப்பன், நம்முடைய ஹெவன்லி ஃபாதர். அந்த நல்ல தகப்பனிடத்தில் வாருங்கள். உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், உங்களுடைய தேவை எதுவா இருக்கட்டும், அவர் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறார். அந்த தகப்பனை அறியாதனால்தான் வேதத்துல கெட்ட குமார், இளைய குமாரன் தகப்பனை அறியாதனால்தான் அவன் அப்படி வாழ்ந்தான் வேதம் சொல்கிறது. எப்போது தகப்பனை அறிந்தானோ, அந்த தகப்பனத்துல திரும்பி வந்து அந்த தகப்பனை அறியும் போது தகப்பன் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம், அது என்னவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் தேவைகள் என்பதை உங்கள் பரமபிதா, உங்கள் தகப்பன் அறிந்திருக்கிறார். அந்த தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், வெற்றியா இருக்கும். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.